வணக்கம். நான் வசுமதி பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட வின்வின் டிஎன்பிஎஸ்சி சேனல்ல பார்க்க போற வீடியோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது பாலிட்டியில் இருக்க தேர்ட் லெசன். இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. 7th, 42nd, 44th, 73rd, 74th, 97th இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான லார்ஜ் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கேசவானந்தா பாரதி கேஸ் 1973 படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, பார்லிமெண்ட்டுக்கு 368 ஆர்டிக்கல் படி அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலான்றது அந்த பவர். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணாம கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதான் கேசவானந்தா பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த டிக்ளரேஷன். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். lengthiest constitution Indian constitution, written constitution எக்ஸாம்பிள் அமெரிக்கா, unwritten constitutionக்கு பிரிட்டிஷ். ஒரிஜினலா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 395 ஆர்டிகல்ஸும் 22 பார்ட்ஸும் 8 ஷெடியூல்ஸும் இருந்தது. நவ் இப்போ என்னவாயிருச்சுன்னா 448 ஆர்டிகல்ஸும் 25 பார்ட்ஸும் 12 ஷெடியூல்ஸாக மாறி இருக்கு. டோட்டலா 104 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 7 டெலீட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு இது ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்தியாவில் வந்து வேறு விதமான வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால அந்த டைவர்சிஃபிகேஷன்ஸ்னால நம்ம லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ஒரு லென்த்தியஸ்டான ஆர்டிக்கல் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது. அதுல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க எடுத்திருக்கிறதுனால லென்த்தியஸ்டாக இருக்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இதே கான்ஸ்டியூஷன் தான் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ அது சேஞ்ச் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கணும். டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினாரிஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் உருவாக்குன எல்லாருமே வந்து லீகலில் பெரிய லெவலில் இருந்த ஆட்கள். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதுனால இவ்வளோ லென்த்தியஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் நெக்ஸ்ட் பாயிண்ட் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். நிறைய சோர்சஸ்ல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்பாங்க. டேக்கன் ஃப்ரம் வேரியஸ் கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு விதமான ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்தும் சில ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை ஒரு பெருமையாக தான் சொல்வார். ரான்சாக்கிங் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சரல் பார்ட் எதுல இருந்து வந்திருக்கோம்னா 1935ல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த ரிஜிடிட்டி அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும். அந்த ஓட்டிங் வந்து 50% டோட்டல் மெம்பர்ஸ் ஓட்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ 50+1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். ரெண்டாவது வகையான ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுனா ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஒரு இப்போ ஜிடிபி கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாமே சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப் த ஸ்டேட் சைன் பண்ணாலே அது வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட கொண்டு வந்தாங்கன்னா அது ரிஜிடிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டினா ஆர்டினரியா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இதுக்கு பெரிய லெவல்ல மெஜாரிட்டி வேணாம். சிம்பிளா பார்லிமெண்ட் ஹவுசஸ் லோவர் ஹவுசஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங்கே போதும். ஸோ அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி சில இடங்கள்ல இருக்குது. அதனாலதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ரிஜிடிட்டினா கஷ்டமா இருக்கும் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா வேணும். ஃபிளெக்சிபிலிட்டினா நோ நீட் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அவ்வளவுதான். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அடுத்து இருக்கிற சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம்னா நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம இந்தியா உருவாகி இருக்கு. ஸோ அதனால ஸ்டேட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸ்டேட்டோட பவரும் இருக்கும். யூனிட்டரி பயாஸ்னா சென்ட்ரல் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் சிஸ்டமா இருக்கும். சம்டைம் நம்ம இந்தியா வந்து யூனிட்டரி பயாஸா இருக்கும். இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பவர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சென்டர், ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கறாங்கன்னா டூ கவர்மெண்ட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ பவர்ஸ் எல்லாம் சென்ட்ரல், ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 பிரிச்சிருப்பாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி. இந்த ரிஜிடிட்டின்றது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். ஸோ இது மூலயமா தான் வந்து ஸ்டேட்ஸுக்கு அவங்களுக்கான பவர் கிடைக்குது, ராட்டிஃபை பண்றதுக்கான பவர் கிடைக்குது. சுப்ரீமசி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பைகமரலிசம், இதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர். என்னதான் ஸ்டேட் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சென்டர் தான் ஸ்ட்ராங். நம்ம ரிமைனிங் பவர்ஸ் எல்லாமே கூட
சென்டர் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இருக்கு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியான்னு சொன்னாலே ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், ஒரு ஸ்டேட் சிட்டிசன்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், அது இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி. நம்ம ஸ்டேட்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் சில நேரத்தில் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இடங்கள்ல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, ஜுடிஷியரி வந்து இன்டிகிரேட்டடா இருக்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட் கீழே ஹைகோர்ட் கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து ஒரு எல்லாருக்கும் ஒருத்தர் கீழே ஒருத்தர் கட்டுப்படுத்தவங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்றவங்க சென்டர் தான். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் டைம்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது சென்டர் தான் அப்போ ஃபுல் பவரோட இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். நோ டேர்ம் ஃபெடரேஷன் இந்தியா இன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபெடரேஷன்ற ஒரு வேர்டு கிடையாது, அந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணவே இல்லை. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஆர்டிகல் 1ல. ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு யூனியன் தான் இந்தியா. ஸோ ஃபெடரேஷன்ற டேர்ம் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. ஃபெடரேஷன் இன் ஃபார்ம் பார்க்க ஒரு ஃபெடரேஷனா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா வந்து யூனிட்டரி டேர்ம்ல தான் இருப்பாங்க. இதான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்மளுடைய கவர்மெண்ட். இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருந்தா எடுத்திருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து எந்த பேஸ் பண்ணிருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சட்டம் வந்து இயற்றுறவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல கோஆபரேஷன் இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும். இந்த சிஸ்டம் பேர் தான் பார்லிமெண்டரி சிஸ்டம். பிரசிடென்சியல் சிஸ்டம்னா டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் ஆர்கனைசேஷன். அடுத்து பார்லிமெண்டரி. இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் எப்படி சொல்லுவாங்கன்னா வெப்மினிஸ்டர் மோட் ஆஃப் பார்லிமெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. பார்லிமெண்டரி ஃபீச்சர்ஸ்னு எதெல்லாம் சொல்றாங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இருக்காங்க. மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேட்டர். இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் மெஜாரிட்டி இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு லீடர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறுவார். ஸோ இப்போ இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து அவங்களோட மெஜாரிட்டி லூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ இதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்ஷிப் ஆஃப் த பிஎம் அண்ட் சிஎம். டிசல்யூஷன் ஆஃப் த சபா, லோக்சபா டிசல்யூஷன் ஆகிறது கூட ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபீச்சர் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா இந்தியா ஸ்டேட் எலெக்டட் ஹெட். இந்தியாவில் இருக்கிற நம்ம குடியரசுத் தலைவரை வந்து எலெக்ட் பண்ணி, அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மூலயமா எலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் ஸ்டேட்ல அப்படி கிடையாது. ஹெரிடிட்டி ஹெட், மோனார்கி, அதாவது அவங்க ராஜபரம்பரையில் இருக்க ஒருத்தர் தான் வந்து பிரசிடென்ட்டா மாற முடியும். பிரைம் மினிஸ்டீரியல் கவர்மெண்ட். ஸோ இந்தியாலையும் பிரிட்டிஷ்லையும் இருக்கிற ஒரு காமன் ஃபீச்சர் என்னன்னா பிரைம் மினிஸ்டரியல் கவர்மெண்ட். என்னதான் அவங்க வந்து பிரசிடென்ட் இருந்தாலும் அவங்க நாமினல் ஹெட்டு தான். உண்மையான ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாலையும் பிரிட்டிஷ்லையும். ஸோ இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ்க்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு காமன் ஃபீச்சர். சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. சாவரனிட்டினா இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அந்த இறையாண்மை. சாவரனிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃப்ரம் பிரிட்டிஷ். ஜுடிஷியல் சுப்ரீமசி அமெரிக்கன். சாவரனிட்டி பை ஆஃப் பார்லிமெண்ட்ரி, அதாவது பார்லிமெண்டோட கண்ட்ரோல் தான் பெரிய லெவல்ல இருக்கும். அவங்க தான் ஹையஸ்ட் பவர் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவங்க சொல்றது அதுதான் சாவரனிட்டி அவங்களோட, அதுதான் பார்லிமெண்டோட சாவரனிட்டி. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆனா அமெரிக்கால எது சுப்ரீமசினா ஜுடிஷியல் தான் சுப்ரீமசி. ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து இந்தியாவில் எப்படி சொல்றாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 21 தான். ஆர்டிகல் 21 படி மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஒரு ரைட்ஸும் இருக்குன்றது கூட சொல்லியிருப்பாங்க. இந்த ரைட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த டெர்மினாலஜி தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இதுக்கு அவங்க ஒரு லா கிரியேட் பண்ணி அவங்க அதை எடுத்துக்கிட்டா போதும். அதை வந்து அவங்க அந்த லா வந்து ஒரு ஃபேரா ஜஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து பில்டிங் கட்ட போறாங்க, அந்த இடம் ஒரு விவசாய நிலம்னா
அந்த அந்த விவசாய நிலம் எடுக்கும்போது அங்குள்ள மக்களோட வாழ்வாதாரம் போகும். இதை வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருவாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லா மூலயமா அதை ஈஸியா வந்து அவங்க எடுத்துப்பாங்க அந்த லேண்டை. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இப்போ வந்து அங்கே ஒரு லா ஜஸ்ட் ஃபேர் எதுவுமே இருக்காது. ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல அப்படி கிடையாது, அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அங்கே வந்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னா அவங்க வந்து எல்லாமே அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ ஒரு காமன் மேனோட ஏதாவது ஒரு இது எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். ஒரு ஹைவேஸ் போட போறாங்க, அது அங்கே உள்ள காட்டை அழிக்குதுன்னா அதை கண்டிப்பா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க அலோவ் பண்ணணும்னா அது அவங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மூலியமா தான் செஞ்சு ஆகணும். ஸோ அதுக்கு அவங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பண்ணணும். இது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி லா வந்து அன்கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் பண்ணலாம். அந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு பவர் இருக்கு. அது என்னன்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாம், அதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். Next important feature, integrity and independent judiciary. இந்த இன்டிகிரிட்டி அண்ட் ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட்னா ஹையஸ்ட் அப்பீலேட் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். யூஎஸ்ஏல வந்து ஃபெடரல் ஜுடிஷியரி அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரின்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட். ஸோ ஃபெடரல் கோர்ட்ல தான் என்ன செய்யறோம்னா நம்ம ஹையஸ்ட் ஆஃப் அப்பீல் பண்றாங்க. ஸோ இங்க ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து அவங்களுக்கு நியாயமா இல்லைன்னு சொல்லி தோணுச்சுன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் எதனால வருது அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஃபிக்ஸ்டு சர்வீசஸ், இதெல்லாம் அவங்க அந்த ஜட்ஜஸ்க்கு இருக்கிற டென்யூரோட செக்யூரிட்டி, ஃபிக்ஸ்டு சர்வீசஸ், அப்புறம் அவங்களோட சார்ஜ் எல்லாம் எந்த ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து எடுக்கிறாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுனால நம்ம ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெக்ஸ்ட் ஃபீச்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ரைட் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு ரைட் வரும், அது ஆர்டிகல் 31ல வரும். அது வந்து இப்போ எடுத்துட்டாங்க, அது வேண்டான்ட்டு. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு எப்போ ப்ராப்ளம் வருது, ஒரு பர்சன் வந்து அக்ரிவேட் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து ஹை கோர்ட்டையாவது இல்லை சுப்ரீம் கோர்ட்டையாவது போய் அவங்க வந்து கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ற சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ற அந்த 4 இது என்னன்னா ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செர்ஷியரி, கியூ வாரண்டோ. என்னதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்தாலும் அது அப்சல்யூட் கிடையாது, அதாவது நாட் அப்சல்யூட். அது சில நேரங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி டைம்ல என்ன செய்வாங்கன்னா எக்ஸப்ட் 21 தவிர, அதாவது ஆர்டிகல் 21 தவிர மற்ற எல்லா ஆர்டிகல்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ COVID-19ல கூட இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது பார்ட் 4ல இருக்கு. டாக்டர் BR அம்பேத்கர் வந்து இது என்ன சொல்றாருன்னா நாவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாரு. DPSPயை 3 பிரிச்சிருப்பாங்க. அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சோசியலிஸ்ட், காந்தியன், இன்டெலெக்சுவல் அப்படின்ற 3 கேட்டகரிக்குள்ள டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா இந்த வழிமுறையெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட ஸ்டேட்டுக்குள்ள லெஜிஸ்லேஷன் கொண்டு வரப்போ இதெல்லாம் அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சரா வச்சு கொண்டு வரலாம். அதுக்கான ஐடியாலஜி தான் இது டைரக்ட் பண்ணுது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட்டுக்கு பாலிசி கிரியேட் பண்றதுக்கு இது டைரக்ட் பண்ணுது. இது எதுக்குன்னா சோசியல், எக்கனாமிக்கல், டெமோக்ரஸிக்கலா ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காது. டு எஸ்டாப்ளிஷ் வெல்ஃபேர் ஸ்டேட். ஆனாலும் இது நாட் ஜஸ்டிஷபிள் தான். ஸோ யாராவது போய் எனக்கு இந்த மாதிரி DPSPயில் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் ஸ்டேட் பாலிசியில் இதை கொண்டு வரலன்ட்டு போய் கேஸ் போட முடியாது. இது வந்து நாட் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். மினர்வா மில் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியையும் பற்றி ஒரு நல்ல கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர்ஸ்
என்ன salient featureனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A இருக்கு. இந்த மாதிரி அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா உள்ள சேர்த்ததா இருக்கும். இப்போ பார்ட் 4ன்றது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே இருந்தது. பார்ட் 4A வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இது யாரோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இருக்கும்னா ஸ்பெரான்சன் கமிட்டியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இன்னொரு ஆக்ட் 2002ல கொண்டு வந்து ஒன் மோர் டியூட்டி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 11 டியூட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே 51A அப்படின்ற ஒரே ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே தான் இருக்கு. இதில் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னா கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷனல் ஃபிளாக், ஆந்தம், சாங்ஸ், நேஷனல் சாங், நேஷனல் ஐடல்ஸ், இவங்க எல்லாரையும், நேஷனல் நோபல்ஸ் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டிஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணணும். அப்புறம் பிரதர்ஹுட்டை டெவலப் பண்ணணும், ப்ரிசர்வ் கல்ச்சர், அப்புறம் இன்னும் சயின்டிஃபிக் டெம்பர் எல்லாம் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆனால் நாட் ஜஸ்டிசபிள் நேச்சர். ஸோ இதையும் வந்து ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணலன்ட்டு டக்குன்னு போய் கேஸ்லாம் போட முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ அதனால இது நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் செக்யூலர் ஸ்டேட். நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டு. இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரி எந்த ஸ்டேட்டையும் வந்து அட்வொகேட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம இந்தியன் ஸ்டேட்டுக்கு அஃபிஷியல் ரிலீஜனும் கிடையாது. நம்ம யார் வேணாலும் எந்த பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதையும் எதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல ப்ரியம்பிள் மூலயமா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த செக்யுலர்ன்ற வேர்டை. ஸோ சிட்டிசன் இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா சிட்டிசன்ஸ் டு பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். ஸோ எது வேணாலும் பிலீவ் பண்ணலாம், ஃபெய்த் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கான இந்த ப்ரியம்பிளில் இருக்க இந்த வேர்ட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆர்டிகல் 14, 15, 16, 25, 26, 27, 20, 29, 30 அண்ட் 4. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு செக்யூலர் அப்படின்னு ஸ்டேட்டுன்ற அந்த ரைட்ஸ் கொடுக்குற எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்கும். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன். ஸோ ரிலீஜியனை பேஸ் பண்ணி எந்த டிஸ்கிரிமினேஷனும் வரக்கூடாதுன்றது அப்படின்ற ஃபீச்சர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். நெக்ஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அடுத்தது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்குது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரே இந்தியன் சிட்டிசன் தான், டெல்லிக்கு போனாலும் இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் வந்து எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ரொம்ப ஒரு ட்ரைபல் ஏரியாஸ்லேயும் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியன் சிட்டிசன் தான். யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் சிட்டிசனாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட், அவங்க ஃபெடரல் ஸ்டேட் இருப்பாங்களா அந்த ஸ்டேட்டோட சிட்டிசனாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னா எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, சிஏஜி, எஸ்பிஎஸ்சி அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஸோ இவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரமாட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், இவங்களோட சார்ஜஸ், இவங்களோட டென்யூர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்களோட சார்ஜஸ் எங்கே வரும்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரும். அடுத்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எதுக்குன்னா டு சேஃப்கார்ட் சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி எதற்கு எந்த மாதிரி டைமில் வரும்னா வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அதெல்லாம் அந்த மாதிரி டைமில் வரும். இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னா 352. ஸ்டேட் எமர்ஜென்சினா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெஷினரி, இது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னா 356. ஃபெயிலியர் டு கம்ப்ளைண்ட் டைரக்ஷன் ஆஃப் த சென்டர். சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட் வந்து சென்டரை ஒபே பண்ணலை, ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த டைம்லையும் எமர்ஜென்சி வரும். அந்த ஆர்டிக்கல் என்னன்னா 365. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அது வந்து 360. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தது கிடையாது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா அது வரைக்கும் நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் போடாத வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம இந்தியா வந்து ஃபெடரலாக இருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் யூனிட்டரியாக மாறிடும். ஸோ மொத்த பவர்ஸும் வந்து சென்ட்ரல் கையில் போயிடும். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்க்கெலாம் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. டைரெக்டான அவங்க
சிம்பிள் மெஜாரிட்டி எமர்ஜென்சி போட்டுடலாம். இது வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் இருக்கிற சாலியன்ட் ஃபீச்சர் என்னன்னா த்ரீ டயர் கவர்மெண்ட். த்ரீ டயர்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேட், அதுக்கும் கீழே வந்து லோக்கல் பாடிஸ், அர்பன் பாடிஸ், லோக்கல் அர்பன் பாடிஸ், அப்புறம் பஞ்சாயத் ரூரலாக இருந்தால். ஸோ இவங்க லோக்கல் அர்பன் பாடிஸ் வந்து சிட்டிஸ்லையும் ஒரு அர்பன் ஏரியாஸ்லையும், பஞ்சாயத்து வந்து ரூரல் ஏரியாஸ்லையும் வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஆக்ட் எதன் மூலயமா வந்திருக்கோம்னா 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் மூலயமா வந்திருக்கும். எந்த இயர்னா 1992ல. இதனால பஞ்சாயத்து சிஸ்டம் பார்ட் 9ல ஷெட்யூல் 11ல சேர்த்திருப்பாங்க. 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 படி அர்பன் லோக்கல் பாடிஸை பார்ட் 9A ஷெட்யூல்ஸ் 12ல சேர்த்திருப்பாங்க. இதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.